ஸோ லக்ஸருக்கு பை கார் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் எங்களோட கார். ஸோ எங்களோட அகைன் 2 கேமரூன்லேருந்து 2 பேர் வராங்க. ஸோ இவர் தான் எங்களோட எஸ் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது காரில் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த 4 பேர் போகிறோம். 2 பேர் தே ஆர் ஃப்ரம் கேமரூன். நாங்கள் இப்படியே 2 பேர் மாற்றி மாற்றி உட்காந்துருக்கோம். ஆமாம். ஹலோ மக்களே, இது ஒரு 7 சீட்டர் லேண்ட் க்ரூசர். ஆக்சுவலி இது லேண்ட் க்ரூசரில் இதுக்கு மிட்சுபிஷி பிக்கப் மாடல் தான். அது அப்புறம் காட்டுறோம். என்ன கார் மாடல் பார்க்கலாம் போகிறோம். வரைக்கும் ராஜி லக்ஸர் 8 ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது சென்னைக்கும் மதுரைக்கும் உள்ள தூரம், அல்லாட்டி ஜப்லாட்டோ கொழும்பு டிஸ்டன்ஸ் உள்ள தூரம். அவ்வளோதான். கிளம்பியாச்சு. எங்களோட இன்னொரு ஆக்கள் 2 பேர் கப்பலோடு வரைக்கும் அவையில் எங்களோட ஃபேரில் ஷேர் பண்ணிடுவோம். ஓகே, own hotel. So until even after I died also my chief there. I don't know who's gonna die. So far from Jordan. From my country to her place, India. One Plane. No land road. Land road to get ship. Very very so many years. நம்ம ஊர் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே இல்லையா மக்களே? Yeah, same. அப்படியே ரோட் சைடில் ஷேர் ஆட்டோவை நிப்பாட்டி ஏற்றிட்டு அந்த பக்கம் வாழைப்பழ கடை, வாட்சு கடை, பேட்டரி கடை எல்லாம் நடந்து போகிறாங்க. அந்த பழக்கடை பாருங்கள், ட்ரை சைக்கிளில் தான் வச்சு விற்கிறாங்க. ஷேர் ஆட்டோவுக்கு பதிலாக இங்கே ஒரு வேன் மாதிரி, ஆம்னி வேன் மாதிரி ஒரு ஷேப்பில் ஒன்று இருக்குது. நம்ம இருக்கிற ஹோட்டல்லேருந்து லக்ஸர் போகிறதுக்கு 675 கிலோமீட்டர். இதே ஸ்பீடில் போனோம்னா 7 hours 5 minutes காமிக்குது. இப்போ ஸ்டார்ட் ஆகி ஒரு 1/2 hour ஆகுது. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போகிறோம்னா. கரெக்டாக 8:15 ஸ்டார்ட் பண்ணோம் ஏர்லி மார்னிங். அங்கே என்ன டைமுக்கு ரீச் பண்ணுறோன்னு சொல்கிறோம். போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் காமிக்கிறேன். இங்கே நம்ம கன்னியாகுமரி போகும்போது 2 பக்கமும் மலையை தோண்டி ரோடு போட்டிருப்பாங்க ஒரு இடத்துல. அந்த மாதிரி இந்த சைடு வந்து எப்படின்னு சிங்கப்படத்தில் வருவாது. அதே மாதிரி இந்த சைடு ஒரு மலையை கொடைஞ்சு இந்த ரோடு போட்டிருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு ஏன் கிளியராக இல்லாமல் இருக்கும்னா சன்லைட்டுக்காண்டி அப்படி ஒரு மாதிரி கிளார் அடிக்கலாம். மக்களே, ஃபஸ்ட்டு ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்தது. ஸோ சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அடுத்து ஜெயில் வந்தது. நான் அதெல்லாம் காமிக்க விரும்பலை, உங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இந்த ரோடு தான் லக்ஸருக்கு ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் ஆர்மி ரோடு. ஆர்மி கண்ட்ரோலில் தான் இந்த ரோடு இருக்கு. ஆமாம், இந்த ரோடு இங்கேருந்து சூப்பர் ஹைவே. இது வரைக்கும் நாங்கள் வந்த ரோடு எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. ரோட்டில் எந்த ஒரு டேமேஜோ, அங்கங்கே 1-2 குண்டு குழியெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அது பெருசாக இல்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போ கைரோவிலேருந்து எப்படி டிரான்ஸ்போர்ட்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பை பிளேன் போகலாம், இல்லாட்டி ட்ரெயின் போகலாம். பகல் ட்ரெயினும் இருக்குது, நைட்டு ஸ்லீப்பர் ட்ரெயினும் இருக்குது, தனித்தனி கேபின்ஸு. இல்லை, பிளேன் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டை விட இந்த ட்ரிப்புக்கு வந்து காஸ்ட்டு கம்மி. அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது ரோட் ட்ரிப். டோல்கேட் இது வரைக்கும் வரலை. நாங்கள் கூட இங்கே சரி டோல்கேட் இல்லையோன்னு நினச்சோம். பட் டோல்கேட் இருக்குது மக்களே, டோல்கேட் இருக்குது. டோல்கேட் இல்லாமல் எங்கேயாவது ஹைவே பார்க்க முடியுமா? هذا والله سيوط ماشي. مفيش حاجه النهارده كده على البيعه كده ولا حاجه. ரோடு ஸ்டார்ட் ஆன லக்ஸர் ரோடு கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆனதுலேயே டெசர்ட் ஆரம்பிச்சிருது. 2 பக்கமும் டெசர்ட் தான் உங்களுக்கு தெரியுது. ஃபுல்லாக மண், நல்ல வெள்ளை கலரில். மக்களே, சஹாரா டெசர்ட் வந்து இங்கேருந்தே தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயே இருக்கிறதுக்கு பேர் சஹாரா டெசர்ட் தான். லாங்கஸ்ட் ரிவரும் லாங்கஸ்ட் டெசர்ட்டும். உங்களுக்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாகவே, இதுக்கு முன்னாடியும் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை தான் காமிச்சிருப்பேன். ஒரு மரம் செடி, ஒரு காக்கா பறக்கலை, எல்லாமே டெசர்ட் தான். குட்டி குட்டி மண்ணோடாக இருக்குது. ஃபுல் ஜூமில் வச்சு எடுத்தாலுமே உங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். ஏன்னா நம்ம ஃபுல் ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கோம்ல ஹைவேயில். ஏதாவது இறங்கி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன்.
பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் இஜிப்சியன் கவர்மெண்ட்டை பாராட்டுவேன். காரணம் அது என்ன XYZ எனக்கு எதுவுமே பொலிட்டிக்ஸை பற்றி தெரியாது. இங்கே நடக்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோ இப்போ இருக்கிறவங்களோ இந்த பாலைவனத்தில் தண்ணியெல்லாம் இவ்வளோ குடிக்கிறது கஷ்டம். இதில் இவ்வளோ பெரிய சூப்பரான ரோடு போட்டிருக்காங்க, ஹைவே. அதுவும் கவரிங் நார்த் ஈஜிப்ட்லேருந்து சவுத் ஈஜிப்ட் வரைக்கும் கவர் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ரோடு போட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பாங்க. அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பாராட்டுக்கள். ரோடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பக்கத்தில் நம்ம ஊர் மாதிரி டீ கடையெல்லாம் இருக்காது, KFC இல்லை, பஜ்ஜி கடை கிடையாது, வடை கடை கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த இடத்துல இந்த ரோடு போட்டதே பெரிய விஷயம். இது ஃபுல்லாகவே இப்போ ஒயிட் டெசர்ட்டுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே சாண்ட் டியூன்ஸ் தான் பார்த்தோம். சஹாரா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஈஸ்ட் ரெட் சீல ஆரம்பித்து உங்களுக்கு அங்கே அடுத்த சைடு அட்லாண்டிக் வரைக்கும் போகுது. நியர்லி ஒரு 8 or 9 கண்ட்ரீஸை கவர் பண்ணது. 32 lakhs கிலோமீட்டர்ஸ் எல்லாமே டெசர்ட் ஏரியாவில் கவர் ஆகிருக்கு. எஸ், இப்போ 3 hours ஆச்சு நாங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி. அதுவும் மெயினான டெம்பரேச்சர் எங்கே சஹாராவில் கூட இருக்கும்னா அந்த லக்சர் அண்ட் அஸ்வானில். அங்கே தான் நூபியன் டெசர்ட்டு, அங்கே தான் உங்களுக்கு அப்பர் ஈஜிப்டில் தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். மேஜராக எந்தெந்த நாடெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட் ஃபஸ்ட்டு. இங்கிட்ட ரெட் சீல உங்களுக்கு சூயஸ் கெனால் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே மெடிடேரியன் கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிபியா, நைஜீரியா, வெஸ்டர்ன் சஹாரா, சூடான், மொராக்கோ, அப்படியே போய் அட்லாண்டிக் ஓஷன் கிட்ட உங்களுக்கு சஹாரா டெசர்ட், இன்னும் 2-3 கண்ட்ரீஸும் சேர்த்து கவர் ஆகும். 35 லட்சம் ஸ்கொயர் மைல்ஸ் டெசர்ட்டில் கவர் ஆகிருக்கு. அதாவது ஓவரால் 31% உங்களுக்கு ஆஃப்ரிக்காவோட இது பார்த்தீங்கன்னா அதில் சஹாரா டெசர்ட் 31% இருக்குது. டெசர்ட் அங்கங்கே ஏதாவது டெசர்ட்டில் விளையக்கூடிய தாவரங்கள் வருமே தவிர மற்றபடி வேறு மரம், செடி, கொடி எதுவும் இல்லை. சால்ட் வாட்டர் லேக்கெல்லாம் வேறு ஒரு இடத்துல இருக்குது. நம்ம வெஸ்டர்ன் ஈஜிப்ட் போகணும். நம்ம இப்போ அந்த சைட் போகவே இல்லை. வெஸ்டர்ன் ஈஜிப்ட்டு ஈஸ்டர்ன் ஈஜிப்ட்டு போகலை. நம்ம அப்படியே நைலை சுற்றி இருக்கிற அங்கே அலெக்சாண்ட்ரியா, கைரோ, லக்சர், அஸ்வான், அது மட்டும்தான் நம்ம கவர் பண்ணுவோம் இந்த ட்ரிப்பில். இது வந்து பாறை மாதிரி இருக்குது மக்களே. மலை மேடுகள், அதுக்கு மேலே மண் மூடி இருக்கு. மண் இல்லை, அது உள்ள கீழே கல் மாதிரி இருக்குது பாருங்கள். கிரானைட் கல்லாம் என்னன்னு தெரியலை. ஃபுல்லாகவே இந்த இடமே அப்படியே மலை மாதிரி தான் இருக்கு. நல்ல பக்கத்தில் வந்துருக்கு மலை. அது மேலே எப்படி ஒரு மண் மேடுகள்னு பாருங்க. பாறை தான்ப்பா, மண்ணு கிடையாது. அதுக்கு மேலே மண், காற்றுக்கு மண் அடிச்சிருக்கு. பள்ளத்தாக்கு, எல்லாம் பள்ளத்தாக்கு மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல நான் இன்னொரு ஆளுக்கும் இவங்க வந்து அரபிக் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. நாங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு பேசிகிட்டே போகிறோம். நல்லா சூப்பர். பாருங்க, மண்ணு ஃபுல்லாக ரோட்டுக்கு வந்திருக்கு பாருங்களேன். உங்களுக்கு தெரியும், ஹைவேக்கு வந்திருக்கு. காற்றடிச்சதுல மண்ணு ஃபுல்லாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, மண்ணு ஃபுல்லாக ரோட்டுக்கு வந்திருக்கு. இது மக்களே, வர வழியில் ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்காங்க. என்ன வாங்கலாம்னு தெரியலை. கிட்கேட் இருக்கு. இதுல குடியிருக்காங்க ஆட்கள். இந்த பக்கத்துலேயும் இருக்காங்க. ஒரு மரம் இல்லை, செடி இல்லை. போர் எதுவும் போட்டு தான் தண்ணி எடுக்கிறாங்களான்னு தெரியலை. தண்ணிக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. குட்டி குட்டியாக அங்கங்கே இப்போ தான் ஒவ்வொரு வீடு வருது. பட் நியர்பை அங்கே நைல் ரிவர் ஓடுது. இந்த இடத்துல தண்ணி இல்லையே, மரமும் இல்லை, செடியும் இல்லை. இல்லை, கரண்ட் லைன் போய்கிட்டு தான் இருக்குது. அந்த மேலே ஃபுல்லாக கரண்ட் லைன் போகுது இல்லை. அவர் தான் சொன்னார் எடுக்க சொல்லி.
படம் எடுத்து வந்து எடுக்க சினிமா இது எடுக்கிறாங்க தானே. நல்ல ஒரு மலை. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஒரு காருமே போகலை, நாங்கள் மட்டும்தான் காரில் போகிறோம். கண்டெய்னர்ஸ் எல்லாமே போகுது. அதுக்கப்புறம் வேற என்ன போகுது? கண்டெய்னர் மட்டும் தானே போகுது. கண்டெய்னர் மட்டும்தானே போகுது, ட்ரக்கு போகுது. ஆனால் கார் எதுவுமே போகலை. நைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது, ஹெவி டேஞ்சரஸ். பெட்ரோல் பல்கை ஒட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு இருந்த கடைகள் இருந்தால் எதனாலும் வாங்கி சாப்பிடலாம். மற்றபடி வேறு ஆப்ஷனே கிடையாது சாப்பிட்றதுக்கு. அதான் யானை மலை மாதிரி இருக்கு. இங்கே குட்டி குட்டியாக மரமெல்லாம் இருக்கு பாருங்க. தண்ணி இல்லாமல் நீ மழை பெஞ்சா இதாகும் போல. இந்த முன்னாடி இருக்கிறதில்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் சொன்னோம் யானை மலை. இது முன்னாடி ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி வருது. அந்த லாங்கில் கடைசியாக பின்னாடி தெரிகிறது அதுதான் நம்ம யானை மலை மாதிரி இருக்குது. இங்கனக்குள்ள தான் அந்த பாலைவன செடி மாதிரி இருக்குது. வெரி ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஒரு க்ரீனிஷான ஏரியாவை பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் மரங்கள். அப்போ நம்மெல்லாம் மரஞ்செடி கொடியை எப்படி பத்திரமா பார்க்கணும்னு பார்த்துக்கோங்க. அதோட அருமை இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த மரத்தோட அருமை நிழல் வருது. நம்ம அசால்ட்டாக வெட்டி விடுவாங்க அநியாயத்துக்கு வளருதுன்னு. பார்த்திவன் بس بعت الموقع، كلمت بعت الموقع، هو بيستعبط ولا ايه؟ عشان اشتغل عليه خليه يبعت الموقع. பார்த்திவன் கையில் கத்தி போச்சுன்னா ماشي، ما انا واخد اتجاه الاقصر، ما هو قال لي خش راجل مش عارف اخش منين. قلت له يا عم بعت الموقع، ما انا واخد اتجاه الاقصر. ايوه يا عم انا قايل لي دلوقتي خدت بالك 60 كيلو கொஞ்சம் பச்சை பசேல் இருக்கு இந்த பக்கம். ماشي يا ريس. நெல்லா இதான் தெரியல. சரி, ஓப்போ விவோ ஓப்போ இங்கே நல்லா போகுது. இது இந்த ஊர் ரவுண்ட் ஆஃப் மக்களே, ஃபைனலாக நைல் ரிவருக்கு வந்துட்டோம். கியூனா டவுனில் தான் இதை கிராஸ் பண்ண போகிறோம். நம்ம இன்னும் 70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இதில் தான் நம்ம 3 நாள் க்ரூஸில் போவோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் ஆலப்புழா போயாச்சு, கப்பலில் போட் ஹவுஸ் ஆலப்புழாவில். நம்பர் 2 நெடுந்தீவு. இப்போ இது க்ரூஸ். நேற்று தான் சொன்னீங்களே எத்தனையோ ஃபீட்டுன்னு. 9 மீட்டர் 10 மீட்டர்னா 30 அடி. மக்களே, இந்த இடத்த பார்த்தா நெல்கதிர் எல்லாம் இருக்கிறத பார்த்தா எப்படி தோணுது உங்களுக்கு? என்ன தோணுது? தஞ்சாவூர் மாதிரி. அதாவது தண்ணி இருந்தால் அந்த இடம் செழிப்பாக இருக்கும். தண்ணி இல்லாட்டி பாலைவனமாக போயிடும். I think we are still 70 kilometers. Oh, 70 kilometers? Yes. So which city is this? 2 hours later. ஃபைனலாக லக்ஸரில் நாங்கள் தங்க போகிற ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இந்த ஊர் பார்க்க எப்படிப்பா இருக்கு உங்களுக்கு? முத்துக்கோட்டை, தஞ்சாவூர் பக்கத்தில் தண்ணி, நமக்கு தஞ்சாவூரில் காவிரி அது தண்ணி ஓடுறப்ப செழிப்பாக இருக்கும். வாழை மரம்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு நாளைக்கு காமிக்கிறேன். இதுதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல். இங்கே வந்து ரொம்ப பெரிய லக்ஸரியாலாம் எதிர்பார்க்கக்கூடாது.
இதான் நம்ம ஹோட்டல் தங்க போகிறது. இது போல. ஹலோ மக்களே, இவங்கெல்லாம் இதான் நாங்கள் வந்த டீம் லக்ஸருக்கு. இவங்க தான் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ. Yeah, 2 separate room. They are separate. We both one. They are one. اوكي. يا احمد الغرف محمد. மக்களே, இது வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் நல்லா இருக்குது. இந்த டிசைன்லாம் பாருங்களேன். அதாவது ஹோம் ஸ்டே ஃபீல்க்குரியது இருக்குது. ஹோட்டல் மாதிரி இல்லாமல் ஹோம் ஸ்டே அளவுக்கு இருக்குது. سرير واحد يا شيخ. لا 20 ஹலோ மக்களே, நாங்கள் இப்போ எங்கே வந்துட்டோன்னா இது மேலே ஹோட்டலோட டாப் ஃப்ளோரில் இருக்கோம். டாப் ஃப்ளோரில் இட்ஸ் அகைன் அண்ட் ஃபோர்த்து ஃப்ளோர். இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு. 2 பக்கமும் மவுண்டன்ஸ், நடுவில் நைல் ரிவர் போகுது இருக்குது. என்ன மாதிரி க்ரீனிஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், வாழைத்தோட்டத்தை பாருங்கள். ஏதோ வாழைத்தோட்டம் பார்க்காத மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் எதுக்காக நான் அதை சொல்கிறேன்னா, தண்ணி இருக்கிற இடத்துல தான் வாழை வரும். எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ. அது ஃபுல்லாகவே க்ரூஸ் நிற்கிது. நிறைய க்ரூஸ் இந்த இடத்துல இருக்குது. இது பாருங்கள், தென்னை மரம் உயரத்துக்கு நமக்கு பேரிச்சம்பழ மரம் வளர்ந்துருக்கு. நம்ம ஊர் தென்னை மரம் உயரத்துக்கு கீழேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். வாவ் வாவ் வாவ். க்ரூஸ் நிற்கிதா? இப்படி மல்டிபிள் க்ரூஸ் இருக்கும். ஸோ மல்டிபிள் க்ரூஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே பாருங்கள். இந்த சைடும் வாழைத்தோட்டம். இங்கே நாங்கள் டாப் ஃப்ளோரில் இருக்கோம். கீழே we have an swimming pool. பாருங்கள் வியூவை பாருங்கள் மக்களே, வியூவை பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு தான் ஹாட் ஏர் பலூன். இதுதான் ஈஸ்டர்ன் சைடு. ஸோ இங்கே தான் ஹாட் ஏர் பலூன் இருக்குது. ஹாட் ஏர் பலூன் ரைஸ் ஆகிறப்ப நான் உங்களுக்கு வியூ பார்த்துட்டு மக்களுக்கு காமிச்சிட்டு வரேன். பாருங்கள் மக்களே, பாருங்கள். எனக்கு கண்ணுக்கு அப்படியே அழகாக இருக்குது. வாழை வேறு. நம்ம வாழை பார்க்கலேன்னு கிடையாது. வாழைத்தோட்டம் நம்ம சோளம் தானில் இல்லாத வாழைத்தோட்டமா. ஆனால் இங்கே பார்த்தது ஐ எம் ஹாப்பி. ஸோ இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடு தான் நமக்கு வந்து ஹாட் ஏர் பலூன் வரும். அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அப்படியே நான் உங்களுக்கு பாருங்கள், மாடிக்கு போய் காமிக்கிறேன். நீங்கள் வரீங்களா மாடிக்கு? அவரை பாருங்கள், அவரை பாருங்கள் மக்களே எப்படி ரிலாக்ஸ் எடுக்கிறாருன்னு. பிடிங்க, வச்சுருங்க எனக்கும், நான் வரேன், வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலேயும் மேலே இருக்குது. Oh, super. Yes, very nice grilled chicken. Kofta, steak, Damascus roll. Wow, wow, super வாழைத்தோட்டம். ஸோ இது பாருங்க இப்போ. With Egyptian rice, with noodles, and nice French fries. We have very nice French fries. More than McDonald's. Yeah, very nice small French fries. இங்கே இது. And what is this? It's like a hut building. Yeah, room. Okay. The people are living there? Yes. And this one, what is this? Well, that? Yes. This tower, it's for pigeon. Kitchen? Pigeon. Yeah. Pigeon. Okay, birds. Because we eat pigeon here very much. You eat? Yeah, it's very nice, tasty. The small chicken, it's more tasty than the big. Okay. Yeah. I never tasted it. So, which side Valley of Kings? Which side is? Valley of Kings, Hatshepsut. Okay, this side. Habu Temple, Valley of Kings, Valley of the Queens. On the eastern side. Yes, 60% of the stuff it's here. The okay. mount, all the tombs, everything in this is piece of mount. Okay. The other side there, Okay.
We have Luxor Temple, you can see. Luxor Temple is just there. Okay. Yeah. Karnak Temple a little bit there, but you can't see from the building. Oh, okay. Yeah. It's a nice view. Yeah, you can And- see all Luxor 360 degrees from here. Yes. And you have lot of banana trees. Yes, we do. In Cairo, we didn't have this much view. Yes, it's like city. City, yes. And we have the city, it's just the other side. The big city. Okay. And we no need to go outside for lunch or dinner, anything. Everything is here. Yes, and also you can, when you do the tour or something, you can visit Mr. Osman too in the Okay. And your name? Cash, like Johnny Cash. Akash. Yeah, like Okay, Johnny okay. Cash. Yes. இப்போ மெனு கார்டு பார்த்து வாங்க போறீங்களாப்பா? ஓ எங்களுக்கு தெரியாது. Yes. Okay, my friend. Yes, we have like stuff like meat or chicken. 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 Yes. Okay, so we have a chicken grill. Okay. Shish tawouk. Yeah. It's like chicken in a stick with like the kebab. but Kebab. Kebab chicken. Yes. This one just Yes. Shish. I will take it. Yes. orange juice. Not. Yes. Orange juice. Okay. For me, I will take it from one. So you note that one, huh? It's no. This one, Fanta, we take yeah, it. yes, that it's welcome drink. Okay. Okay, thank you. Yeah, well. And the room it's ready. வெல்கம் ட்ரிங்க் ஒன்று இன்னொன்று ஒன்று கொடுத்தா ரெண்டு எடுக்கக்கூடாது. எனக்கு குடிச்சு நான் இன்னும் தொடவே இல்லை. நீங்கள் ஃபுல் குடிக்கவே இல்லையா? இன்னும் குடிக்கவே இல்லை. கொடுங்க எனக்கு. இது சாட்சி வீடியோவில். இங்கே தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ரூம் அழுக்காக்குறதுக்கு முன்னாடி நான் ரூமை காமிக்கிறேன். அப்படி இருந்து நான் போய் ஷூவை கலட்டிட்டேன். லக்கேஜ் வந்துருச்சு எங்களுக்கு. இட்ஸ் லைக் அன் ஹோம், வீடு மாதிரி. பாருங்கள், சோஃபா என்ட்ரன்ஸ்லேயே இதில் டேபிள் இருக்குது. இது ஃப்ரிட்ஜை தராங்கப்பா, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வாங்க. இருக்கோ இல்லையோ நம்ம வேணும்னா ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம். கிச்சனெட்டோடு இருக்குது. அண்ட் யூ ஹாவ் அ டைனிங் டேபிள். அதான் அவங்க கேட்டிருக்காங்க, நாங்கள் 2 கப்புள்ஸாக வந்ததுனால ஃபேமிலியாக நீங்கள் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு. கிச்சன் பார்ப்போம். கிச்சன் சிங்கோடு இருக்குது, கெட்டில்லாம் இருக்குது. அதனால் நம்ம அவங்கள்ட்டே டீ வாங்கி கொடுப்போம். அது வேறு வந்து டீ போடுற வேலை பெருசாக இருக்குது மக்களே. நவ் த ரூம். இருங்க இங்கே பாருங்க ரூம் எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் யூ ஹேவ் அண்ட் கபர்ட். வியூவை பற்றி இங்கே யோசிக்க தேவை. அண்ட் தென் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிடிச்சிருக்கு. இது பாத்ரூம் ஓப்பன் பண்ணல. பாத் டப் இருக்கு. பாத் டப், ஹீட்டர் இருக்கு. சோப்பு கீப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. சிங்க்கு. ரூமை பூட்டி வைக்கலாம். ஏசி வீணா. ஷவர்மா சிக்கன். இது சீ ஃபுட். சிக்கன். ஓகே, சிக்கன். ஓகே, ஐல் மிங்கிள் போத். அது ரொட்டி. இந்த ரொட்டி இல்லாமல் இவங்கெல்லாம் சமைக்க மாட்டாங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? Three hours later. மக்களே, எங்களோட நைட் சாப்பாடு பார்த்துக்கோங்க. இதுதான் நைட் சாப்பாடு. ஃபீட்பேக் கேட்போம். அப்போ நல்லா இருக்குன்னு மக்களே, நைட் வியூ எந்த அளவுக்கு இது இப்போ கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரியலை. பட் அந்த சைட் ஃபுல்லாகவே க்ரூஸ் நிற்கிது. ஹாய் ஹாய்.
ஸோ இதோட இந்த நைட் vlog முடிஞ்சது மக்களே. இன்றைக்கி vlog இனி மிச்சம் வந்து நாளையோட டே 5ஓடது நாளைக்கு வரும். இன்றைக்கி டே 4ஓட vlog இதோட முடிஞ்சது. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யோகர்ட் கொடுத்துருக்காங்க. இவள் சாப்பிடல, நான் ரெண்டும் சாப்பிட்டாச்சு. ஆமாம், நமக்கு இந்த யோகர்ட் தயிரெல்லாம் பிடிக்காது. சீஸ் அண்ட் தென் ஜாம் கொடுத்துருக்காங்க. இனி என்னென்ன சாப்பாடு வருதுன்னு பார்ப்போம் அடுத்தடுத்து. வருது சாப்பாடு நமக்கு தான் வருது. ஆஸ் யூஷுவல் த பிரெட், சீஸ், ஓகே, ஃப்ரூட்ஸ், ஆம்லெட் for me. What is this? It's falafel. Falafel. What it contains? Yeah. What is mixed inside? It's with some Egyptians. Vegetables or meat? Yeah, no vegetables. Only the Vegetarian. it's a vegetarian one. Okay, thank you. மக்களே வடை மாய்க்கில் வந்து உள்ளுக்க பச்சை கடலாக நல்லா இருக்கும். Maybe spinach or கீரையோ.